அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் உங்ககிட்ட காமிச்சிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். பாருங்க, அதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு கைப்பிடி மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 6 வரமிளகா, 1½ டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 10 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், கருப்பு ஏலக்காய். இது நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இது அன்னாச்சி பூ 3 எடுத்து வச்சுருக்கேன். இது கடல் பாசின்னுவாங்க. இது பட்டை கொஞ்சம், பிரிஞ்சி இலைன்னுவாங்க, பிரியாணி இலைன்னுவாங்க, அந்த இலை. இது ஒரு பிஞ்சு கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையானது இதெல்லாம் நான் ட்ரையாக தான் வறுக்கணும், எண்ணெய் போடாமல் வறுக்கணும். மிளகு நேற்று தூள் பண்ணிட்டாங்க, அதனால் இது மிளகு தூள். ஏன்னா பிரியாணிக்கு இந்த வரமிளகா கம்மி பண்ணிட்டு மிளகுத்தூள் போடுவோம். இது 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையானது இது பட்டாணி, பச்சை பட்டாணி, அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கேரட்டு கொஞ்சம், இங்கே மஷ்ரூம், இதை காளான், இன்றைக்கி காளான். அப்புறம் இது கேப்சிகம், குண்டு மிளகான்னுவாங்க அது. இது ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கேன் கழுவி. இது கொத்தமல்லி தழை. அதுக்கு ஒரு 3-4 பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். இங்கே 1/2 கிலோ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இங்கே 1/2 கிலோ தக்காளி. அப்புறம் தேவைக்கேற்ற இங்கே தயிர், தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ 2 கிலோ அரிசி கழுவி ஊற வச்சுருக்கிறேன். இனி